யாருக்கெல்லாம் என்ன மாதிரியே போபாஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக வீட்லேயே இனிமேல் போபாஸ் ரெடி பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃப்ளேவரில் சாப்பிட்லாம். வாங்க எப்படி செஞ்சேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 6 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ நாட்டு சர்க்கரை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு அது கூடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கணும். ஸோ வாட்டர் ஊற்றி வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கணும். இது பாகுபதம்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஜாகரி வாட்டர் கிடைச்சாலே போதும். ஸோ ஜாகரி நல்லா கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நல்லா அகலமான பாத்திரத்தில் அடுப்பை பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஜாகரி வாட்டரை நம்ம அதோட ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் மரவள்ளிக்கிழங்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது நான் இன்ஸ்டாமார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் மாவை எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரும். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாவை சேர்த்து ஸ்லோவாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்ட ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா மாவை பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் சில் அவுட் பண்ணி வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சியாக நமக்கு வரும். ஸோ இன்னும் நான் எனக்கு ஸ்ட்ரெச்சியாக வரணும் அப்படின்றதுக்காக இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா போபாஸை இந்த அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஸோ அதே மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வாட்டர் நல்லா 3/4 அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச போபாஸ் எல்லாத்தையுமே கொஞ்சமாக தேவையான அளவு நான் அதில் போட்டுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் போடணும், கொதி வரும்போது போடக்கூடாது. நல்லா தளன்னு தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் போபாஸ் ஒன்று ஒட்டாமல் நமக்கு வரும். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் போபாஸை நம்ம இதில் போட்டு கொதிக்க விடணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சில போபாஸ் கீழே ஒட்டுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. போபாஸ் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் இதை ரெஸ்ட்டு விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கணும். வடிகட்டி எடுத்ததை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன் நம்ம இதை 10 நிமிஷம் வைக்கணும் தனியாக அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் அந்த வாட்டர்லேயே கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கும் அது. ஸோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் ஆல்ரெடி அந்த ஜாகரி வாட்டர் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த போபாவோட நம்ம கொஞ்சம் ஊற்றி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டு விடணும். ஸோ அப்போ தான் போபாஸ் ஒன்று ஒட்டாமல் சூப்பராக நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்படின்றதுனால இதை ரெஸ்ட்டு விடணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு சூப்பரான போபாஸ் நமக்கு ரெடி ஆகிடும். பார்க்கவே ரொம்பவே யம்மியாக இருக்குல்ல. எனக்கும் எப்படா மில்க் ஷேக் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே தான் நானும் இருக்கேன். இன்றைக்கி நான் மைலோ ஷேக்கில் தான் செய்ய போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பாலை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ரீஸ் ஆன பாலை மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக சுகர் தேவையான அளவு போட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் மைலோ நிறைய ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றனால. ஸோ மைலோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு நிறைய வேணுன்றதுனால நான் நிறையா போட்டுக்கிட்டேன். மைலோ நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸில் நம்மளுடைய ஹீரோவான போபாஸை 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மில்க் ஷேக்கையும் ஊற்றிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக மைலோவையும் கொஞ்சம் போட்டுட்டு குடித்தோம் அப்படின்னா வாவ் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற போபா மில்க் ஷேக்கை கண்டிப்பாக வீட்லேயே செஞ்சு அந்த ஃபீலை நீங்கள் எக்ஸைட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.